ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எங்கள் வீட்டில் எப்படி கும்பிட்றோம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், தோரணம் கட்டியிருக்கு, மா இலை கட்டியிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் தோரணம், இங்கேயும் தோரணம், இங்கேயும் தோரணம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது நல்லா வாசனை உள்ள பூ. எப்பவுமே சாமிக்கு வந்து நல்ல வாசனை மலர்கள் தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் நல்லதும் கூட. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால பொதுவாகவே வந்து இந்த விநாயகர் சிலைலாம் வாங்கிட்டு வருவாங்க. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா புதுசாக விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்துட்டு அந்த விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு சில பேர் மனையில் உட்கார வைப்பாங்க. நான் மனையில் தான் உட்கார வைப்போம்ல. ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ தான் மனை வச்சு வராங்க. இப்போ தான் ஆக்சுவலாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நாங்கள் சாமி கும்பிட கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து நல்ல மனை தான். என்னென்னா வந்து நாங்கள் அந்த மனையை பாலிஷ் பண்ணல. ஸோ கொஞ்சம் அந்த மேலே வந்து அந்த பாலிஷ் இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மனையை. அதனால அது ரொம்ப கொஞ்சம் பழசாயிடுச்சு. இது வந்து மேலே அந்த மைக்கா சன் மைக்கா மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப புதுசாகிடும். அப்படி இல்லைன்னா பெயிண்ட்டு கூட ரெட் கலர் பெயிண்ட் கூட அடிக்க சொல்கிறாங்க. பட் நாங்கள் எங்களுக்கு அது டைம் கிடைக்காதனால நாங்கள் அதை பண்ணலை. அதனால் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னும் போது நல்லா சுத்தபத்தமாக நல்லா கழுவி அந்த மனையை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் நிறைய வீடியோவில் வந்து நாங்கள் காமிச்சிருக்கேன். எங்களுடைய பூஜை பண்ணுற அந்த சாமி கும்பிட்ற இடம் வந்து இங்கே தான், இப்படி தான் இருக்கும் ஃபுல்லாக. இதில் வந்து நாங்கள் என்னென்ன வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியோட படங்கள் வச்சுருப்போம், சாமியோட சிலை வச்சுருப்போம். ஸோ சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். முக்கியமாக ஆமாம், பாபா சிலை இது மாதிரி எல்லாமே நாங்கள் வச்சுருப்போம். நாங்கள் வணங்குற எல்லா தெய்வத்தோட சிலைகளும் நாங்கள் இங்கே படங்களும் இங்கே வச்சு நாங்கள் வழிபடுவோம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வராகி அம்மன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்ப மரம்லாம் அவங்க வீட்டில் இருக்குது, வெளியில் இருக்குது அப்படின்னா அந்த வேப்ப மரத்தில் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி வராகி அம்மனை வந்து இது மாதிரி படங்கள்லாம் மாட்டி வச்சு ஒரு வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றிலாம் சாமி கும்பிடுவாங்க. நாங்கள் வந்து கிச்சன்லேயே இங்கேயே வச்சுருக்கோம், இந்த பூஜை அறையிலே வச்சுருக்கோம். பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிலலாம் வந்து இருக்கவே இடம் கிடைக்கிது பெரிய விஷயம். இதில் எங்கே வேப்ப மரம்லாம் நாங்கள் நட்டு வச்சு அதில் சாமி கும்பிட்றது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே பூஜை அறையிலையும் வந்து வச்சுருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குபேரர் இருப்பார். எப்பவுமே அந்த குபேரர் கையை தூக்கிட்டு இருக்காரு. அவர் கையை தூக்கிட்டு இருக்காருல மேலே, அதில் வந்து நாங்கள் காயின்ஸ்லாம் வைப்போம். 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், 2 ரூபா காயின், இல்லை 1 ரூபா காயின் கூட வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு குபேரர் இல்லையா, அவர் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து தங்கத்தில் இது நிறைய பேர் தங்கத்தில் இருக்குது குபேரர்னு சொன்னோன்னே இது உண்மையான கோல்டான்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஒரு கோல்டு கலரில் இருக்கிறாரு அந்த குபேரர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக கிச்சன் டூர் காமிக்கிற மாதிரி எங்களுடைய பூஜை அறையையும் நாங்கள் உங்களுக்கு வேறு ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால நிறைய வேலை இருக்குது. ஸோ ஜஸ்ட் சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் லைட்டாக காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தின்ற விநாயகருக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், மனையில் வந்து விநாயகரை உட்கார வச்சுருக்கோம். விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வாசனை மலரும் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அப்புறம் அருகம்புல், கொடை. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தினாலே ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலையும் அந்த கொடையும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு அந்த தொப்புளில் 1 ரூபா வைப்பாங்க. அது இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம், சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விநாயகருக்கு வந்து இந்த தொப்புளில் வந்து காசு வைக்கிறதுனா கூட, இங்கே பாருங்கள், நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க.
₹1 காயின் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் வந்து செஞ்சு அவர் சாப்பிட்றதுக்காக படைக்கணும். சரிங்களா? எனக்கு இந்த ஆக்சுவலாக நிறைய மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொடை கிடைக்கிது விநாயகருக்கு. எனக்கு இது மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் விநாயகர் கொடைன்றது கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கா, ஒரு டபுள் கலர் மாதிரி ப்ளூ கலர் கோல்டன் கலரு. சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கொடை ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். அண்ட் தென் இப்போ ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கடைங்களுக்கெலாம் போகிறீங்க ரோட் சைடில் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கலர்லாம் பெயிண்ட் அடித்த விநாயகர் கூட விற்கிறாங்க. பட் நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபேமிலியில் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இது மாதிரி விநாயகர் தான் வாங்குறாங்க, பெயிண்ட் அடிக்காத விநாயகர் தான் வாங்குறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக நம்ம மாறாமல் எப்போவுமே சாமி கும்பிட்ற மாதிரி அதே மாதிரி வாங்கியா இருக்கும். வாங்கி இது மாதிரிலாம் இப்போ அலங்காரம்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் ஒன் பை ஒன்னாக. இதுக்கு மேலே இன்னும் நிறைய வேலை இருக்குது. அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள்லாம் சமையல் பண்ணி ரெடி பண்ணி அவருக்கு படைக்கணும். அவருக்கு படைச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். விநாயகர் சதுர்த்தி அப்போது இது மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டிலலாம் வந்து கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக சில பேர் ஃபாரினில் கூட இதை வழிபட்டுட்ருக்காங்க. ஸோ எங்களுடைய விநாயகர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். எங்கள் விநாயகர் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கு வந்து எலிலாம் கூட ரெடி பண்ணி அதுக்கு கூட கண்ணெல்லாம் வச்சுருக்கோம். பக்கத்தில் இருக்காரு பாருங்க எலி. எலி வந்து விநாயகருக்கு ஆகணும்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எலி இல்லாமல் இருந்தால் எப்படி? அதனால் எலிக்கும் நாங்கள் களிமண் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அந்த எலிக்கு இப்போ கண் இருக்கா வால் வச்சுருக்காங்களான்னு தெரியல, பார்க்கலாம், செக் பண்ணலாம்.